ஹலோ டீனேஜர்ஸ், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. 1 இயர் முன்னாடி இதே டிஷர்ட்டில் இந்த ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ நம்மளுடைய டீனேஜ் பிளான் எப்படி இருக்கணும் அப்படின்றத எல்லாத்தையும் என்னோடய மைண்ட் செட்டை நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அதே மாதிரி இன்னும் என்னோடய அந்த டீனேஜ் முடியல இல்லையா, நான் வந்துட்டு காலேஜ் ஃபஸ்ட் இயர் போயிட்டுருக்கேன். ஸோ இப்போது நிறைய பேர் என்ன மாதிரி காலேஜ் போயிட்டுருப்பீங்க, காலேஜ் முடித்தவங்க இருப்பீங்க. டீனேஜை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மைண்ட் செட் இருந்து அதை நான் வீடியோ மேக் பண்ணேன் இல்லையா, அதே மாதிரி காலேஜ் போகிறோம், காலேஜில் 3 இயர்ஸ் நம்ம வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறோம். நம்மளுடைய மணியோட டைம், நம்மளுடைய ப்ரைம் டைம் டீனேஜ் ஏர்லி 20s இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ அந்த 3 வருஷம் எப்படி இருக்கும், எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த காலேஜ் நமக்கு இந்த 3 வருஷத்தில் என்ன தான் கொடுக்க போகுது அப்படின்ற என்னுடைய மைண்ட் செட் கம்ப்ளீட்டாக என்னோடது தான். மோஸ்ட்லி இந்த வீடியோ ஃபுல் லாஜிக்காக தான் இருக்கும். ஸோ ரொம்ப அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, இந்த மெத்தட் அப்படிலாம் இருக்காது. நாம் நம்மளைய டிஃபைன் பண்ணி இப்படி தான் இருப்பேன்ற ஒரு மைண்ட் செட்டை கொண்டு வந்துட்டோம். அந்த மைண்ட் செட் படியே தான் நம்மளுடைய டே ஹேபிட் எல்லாமே கொண்டு போகிறோன்னா, அட் தி எண்ட் ஆஃப் ஃபைனல் இயர் நாம் நம்மளுடைய சர்க்கிளில் ரொம்ப நல்லா வளர்ந்துருப்போம். அண்ட் கூடவே சேர்ந்து நம்மளுடைய சர்க்கிளும் நல்லா வளர்ந்துருக்கும். எனக்கு இப்போது 1 இயரில் 1 crore ரெவென்யூ மேக் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. நான் சொல்கிறது கம்ப்ளீட்லி பிஸ்னஸ் ஓரியன்ட், அவங்க சொல்கிறது கம்ப்ளீட்லி ஜாப் ஓரியன்ட். ஓகே, செகண்ட், குட் ஹெல்த் இருக்கணும். நான் வெறும் மணி மட்டும் ஏர்ன் பண்ணிட்டேன்னா அந்த பணத்தெல்லாம் செலவு பண்ணுறதுக்கு அதுக்கேற்ற எனக்கு ஹெல்த் இருக்கணும். ஸோ ஒரு குட் ஹெல்த் நான் மெயின்டைன் பண்ணணும், அது எனக்கு தேவை. தேர்ட், நான் இதெல்லாம் பண்ணுறதுனால எனக்கு வந்துட்டு ஹாப்பினஸ் இருக்கணும் லைஃப் டைம். நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணுறனாலும் எண்ட் ரிசல்ட் ஹாப்பினஸ் தான். நமக்கு மணி கிடைக்கலாம், ஒரு கார் கிடைக்கலாம், ஒரு பைக் வாங்கலாம். நம்ம ஏன் பைக் வாங்குகிறோன்னா நம்மளுடைய ஹாப்பினஸ் அந்த பைக் மேலே இருக்குது, அவ்வளோதான். ஆனால் நமக்கு இன்னர் செல்ஃப் லாஜிக்கலாக யோசிச்சா என்னென்னா, நமக்கு ஹாப்பினஸ் வேணும், அந்த பைக் மூலமாக எனக்கு ஹாப்பினஸ் கிடைக்குது. ஸோ அது மாதிரி தான். ஸோ எனக்கு இந்த 3மே தேவை. ஸோ காலேஜ் இதில் என்ன நமக்கு சொல்லித்தராங்க, 3 இயர்ஸ் ஆர்ட்ஸ் படிச்சிங்கன்னா 3 இயர்ஸ் கிராஜுவேட் ஆகும்போது நமக்கு என்னென்னா, ஒன்று பிளேஸ்மெண்ட்டில் செலக்ட் ஆகும், அப்படி இல்லைன்னா நம்ம பிளேஸ்மெண்ட்டில் செலக்ட் ஆகாமல் வெறும் டிகிரி மட்டும் வச்சுருப்போம். அண்ட் நம்ம வெளியே வந்து வேலையை தேடி ஒரு ஒர்க் பண்ணணும். அந்த வேலையை பண்ணுறதுக்கான ஸ்கில்ஸ் எல்லாமே இந்த காலேஜ் வந்துட்டு சொல்லித்தராங்க. ஸோ என்னென்ன, ஒரு ஜாபில் எப்படி இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணணும், எந்த மாதிரியான கொஷின்ஸ்க்கெல்லாம் எப்படி ஆன்சர் பண்ணணும்னு சொல்லி தருவாங்க. தியரி வைஸ் நிறைய இருக்கும். ஸோ ஒரு ஜாபுக்கு ஏற்ற மாதிரியான கோர்ஸை டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஒரு அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடாக போகிறாங்க அப்படின்னா ஸ்கூல்லேருந்தே கொஞ்சம் அக்கௌண்ட்ஸ் இந்த பேசிக்ஸ் எல்லாமே சொல்லி தந்துருப்பாங்க. ஸோ அந்த ஃபஸ்ட் இயர் ஆஃப் காலேஜில் வந்துட்டு அந்த அக்கௌண்ட்ஸில் இன்னும் அது யார் இது எழுதுனா அவங்களோட புக்கு அதை வச்சு ஃபுல்லாக ரெஃபர் பண்ணி இன்னும் அதில் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பெருசாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ் போகும். நெக்ஸ்ட் இன்னும் அந்த 3வது வருஷம்லாம் பார்க்கும்போது ஒரு கம்பெனியோடதோ இன்டர்ன்ஷிப்புன்ற ஒரு பேரில் ஒரு கம்பெனியோட அக்கௌண்ட்ஸ், இல்லை நம்ம செல்ஃபாக நம்மளே ஒரு அக்கௌண்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரு அக்கௌண்ட்ஸை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கறது மூலமாக நெக்ஸ்ட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பிளேஸ்மெண்ட் அப்படின்னு வராங்க இல்லையா, அந்த கம்பெனிக்கிட்ட இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணும்போது இந்த விஷயம் எல்லாத்தையுமே அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, கொஷின் கேட்பாங்க, ஒரு இன்ட்ராக்ஷன் போகும். இது வச்சு அவங்களுடைய ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு சேலரி அப்படின்ற ஒரு பேக்கேஜ் சொல்லுவாங்க. இதை வச்சு அவங்க அந்த 3 வருஷம் முடிஞ்சு வேலைக்கோ இல்லை ஏதாவது பண்ணுவாங்க. ஸோ இதுதான் பேசிக்காக ஒரு ஃபார்மல் எஜுகேஷனில் நடக்கும். இது ஓகே, ஜாப் அப்படிங்கும்போது ஓகே. ஃபஸ்ட்டு விஷயம், காலேஜ் இதெல்லாம் தராங்க. செகண்ட், காலேஜ் இதெல்லாம் தராங்கன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் தராமல் இருப்பாங்க. அது என்னன்றது சொல்லிட்டா, பேசிக்கான விஷயம் நிறைய இருக்குது, அதெல்லாமே காலேஜ் வந்துட்டு சொல்லித்தர மாட்டாங்க. எப்படி ஃபினான்ஸ், அக்கௌண்ட்ஸ் எல்லாம் சொல்லி தருவாங்க. பர்சனல் ஃபினான்ஸ்னால் என்னன்னே தெரியாது, எதில் சேவ் பண்ணணும் இல்லை எதில் இன்வெஸ்ட் பண்ணணும், ஸோ ஒரு கரெக்டான ஃபினான்ஷியல் டிசிப்ளின் அது வந்துட்டு சொல்லித்தர மாட்டாங்க. இதை நான் எப்படி ஸ்ட்ராங்காக சொல்லித்தர மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி டிகிரி முடித்தவங்களாக இருக்கட்டும், அவங்களுடைய பசங்களுக்கு ஒரு பைக் வாங்கி தராங்க அப்படின்னா அது ஒரு 4 lakhs 3 lakhs அந்த பைக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க.
ஒரு காலேஜுக்கு அந்த பைக் தேவையா அப்படின்றத யோசித்து அந்த டெசிஷன் எடுக்கிறாங்க, வாங்கி தராங்கனாலே அவங்க தப்பாக தான் அந்த இடத்துல டெசிஷன் எடுக்கிறாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு காலேஜோ ஸ்கூலோ அந்த ஃபினான்ஷியல் டிசிப்ளினை சொல்லித்தரல ஸ்ட்ராங்காக. இப்போ கரெக்டாக நெக்ஸ்ட் நம்மளுடைய பேசிக் டிசிப்ளின் கூட இருக்காது. நான் வந்துட்டு பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் கிளாஸ்ன்ட்டு எங்கள் காலேஜில் வந்துட்டு ஒன்று பண்ணாங்க. நாங்கள்லாம் செகண்ட் இயர் கிளாஸில் உட்காந்துட்டு அந்த கிளாஸ் போயிட்டு இருந்துச்சு. அங்கே தான் வென்யூ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் போய்ட்டு செகண்ட் இயரில் சும்மா உட்காந்து கீழே பார்க்குறேன், 2 கூலிப்பை யூஸ் பண்ணி துப்பியிருக்கானுங்க. என்ன எங்கே டிசிப்ளின் எங்கே அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த காலேஜ்னால அந்த பையனை வந்துட்டு மாற்ற முடியுமானா முடியாது. ஸோ அதுக்கு ப்ராக்டிக்கலாகவும் முடியாது தான். ஆனால் அவங்களோட அப்புறம் எதுக்கு அந்த 3 வருஷம் நம்ம ஃபீஸ் பே பண்ணி வெறும் படிச்சுட்டு அந்த மக்கப் பண்ணிட்டு வேலை வாங்குறது மட்டும் கிடையாது காலேஜ் இல்லையா? ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே டிசிப்ளினாக இருக்கணும். ஓகே, வெறும் பேசும்போது ஹேண்ட் ரைஸ் பண்ணணும், கேட்டுட்டு எதாக இருந்தாலும் சாப்பிடணும், கேட்டுட்டு தண்ணி குடிக்கணும், லைனில் போகணும், லைனில் வரணும், இது மட்டும் டிசிப்ளின் கிடையாது. அதுக்கு பேர் ஸ்லேவ் மைண்ட் செட். ஓகே, எனக்கு எது ஸ்லேவ் மைண்ட் செட், எது டிசிப்ளின் அப்படின்றது நல்லா தெரியும். ஸோ இனிமேல் உங்களுக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். அண்ட் என்னை விட உங்களுக்கு நிறையவே தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன்.